அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் காட்டில் வரப்பு விதைக்க போகிறோம். நாங்கள் ஊரில் இருந்து வந்திருக்கோம். இவ்வளோ நாள் மழை இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி தான் மழை வந்திருக்கு. நேற்று வந்தது. அதனால் இன்றைக்கி வரப்பு விதைக்கலான்னு. இது ஃபுல்லாக எங்களோட காடுன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கிணறு கிடையாது. எங்கள் அப்பா இது எல்லாத்தையுமே ஏற்கனவே ஓட்டி வச்சுருக்காங்க. டிராக்டரி வச்சு இந்த கடைசி இதில் அந்த கடைசி. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். அதில் இந்த ஒரு காடு, இதுவும் எங்களோட தான். இதுக்கப்புறம் இந்த மரத்துலேருந்து நேராக இது ஃபுல்லாகவே எங்களோடது. இதில் பாதி வேறு ஒருத்தருக்கு. ஸோ இது ஃபுல்லாக இப்போ நாங்கள் வந்து வரப்பு விதைக்க போகிறோம். எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க கடைசியில். அங்கங்கே இது எல்லாமே வரப்பு. இந்த வரப்பில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சாமி கும்பிட்டுட்டு மெழுகுவத்தி ஊதுபத்தி அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வரைப்போம். ப்ளஸ் இங்கே எல்லாமே இது எல்லாமே விதை. நாங்கள் இங்கே என்ன விதைப்போம்னா, உளுந்து, சோளம், அப்புறம் கேழ்வரகு, அப்புறம் வந்துட்டு அவரைக்காய், தண்ணிங்கொட்டைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தக்காளி காயெலாம் வந்து இதில் போட்டுட்டு இதுக்கு நடுவில் வைப்பாங்க. ஸோ இதுதான் அந்த விதை. என்னோடய டாட்டர் இருக்காங்க. அவங்களும் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்து விதைக்குவாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இப்போ வந்து இதை பார்க்க போகிறோம், எப்படி விதைக்கிறாங்கன்ட்டு. உங்களுக்கு காட்டுறோம். மழை வந்துச்சு, அதனால் இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா, நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப இதில் வந்து பொம்மையெல்லாம் செஞ்சு விளையாடுவோம். இப்போ என்னோடய பொண்ணு அதை வந்து செஞ்சு அதுக்கப்புறம் விளையாடுவாங்க. பட் கொஞ்சம் இன்றைக்கி இதுவாக இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறண்ட பூமி. இங்கே மழை அதெல்லாம் வந்து ரொம்ப வராது. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எண்டு லேட்டு. அப்போல்லாம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச அப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலையிலேயே வந்து பயிரெல்லாம் விதைச்சி இந்நேரம் இவ்வளோ பெருசு வந்துட்டுருக்கும். இப்போ காலம் மாறி போச்சு, மழை கிடையாது. எப்போ மழை வருதோ அப்போ தான் விதைக்கிறாங்க. அதுக்கேற்ற பருவ பயிர் தான் செய்ய முடியுது. ரொம்ப செய்ய முடியல, பயிரெல்லாம் போட முடியல. நிலம் இருக்குது, பட்டு அந்த நிலத்தில் அதுக்கான விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தண்ணி இல்லை அப்படின்னா. எங்களோடது இன்னொரு காடு இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த மலை இருக்குது பாருங்கள், அந்த மலை பக்கத்தில் இருக்கும். அங்கே வந்து கிணறு இருக்குது, தோட்டம் இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பயிர் மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா தண்ணி கம்மி. நான் அடுத்த தடவை அங்கே போகிறப்ப உங்களுக்கு அதை காட்டுறேன். இதே நிலத்தில் எங்கள் அப்பா வந்து பருத்தி போட்டிருக்காரு, மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காரு, கேழ்வரகு போட்டிருக்காரு. அந்த மாதிரி பயிர் பண்ண ஒரு இது. இன்றைக்கி நிலமை எப்படின்னா, மாடு சாப்பிட்ற தட்டு மட்டும்தான் இந்த பக்கத்து காட்டில் போட்டிருக்காங்க. மாடு சாப்பிட்ற தட்டு மட்டும்தான் போட முடியுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துருச்சு. எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சரௌண்டிங்ஸு. பார்த்திங்கனாவே தெரியும், அழகாக இருக்கும். சுற்றிரும் மலை, கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே இருக்குது. பக்கத்தில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸு அது எல்லாமே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். எப்பயுமே நம்ம சொந்த ஊருக்கு தான் நமக்கு சொர்க்கம் மாதிரி. எவ்வளோ தான் ரொம்ப ஹைஃபையாக எலைட்டாக ஒரு லைஃப் சிட்டியில் நம்ம வாழ்ந்தாலும் கிராமத்தில் வாழ்கிற அந்த ஒரு சந்தோஷமான லைஃப் கிடைக்காது. அந்த லைஃப் கிடைக்கிறப்ப நம்ம அனுபவிச்சுக்கணும். இது என் குழந்தைங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன், நீங்களும் சொல்லிக் கொடுங்க.